வணக்கம். இது பாரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த புதிய திட்டம், விநியோகஸ்தர்களுக்கு மானியம் வழங்க அமைச்சரவை அனுமதி. ஜாலில் காணாமல் போனவர் சடலமாக மீட்பு. கோட்டாபய மகிந்த முன்னிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியை அறிவிக்கப் போகும் உதய கமன்பில. எரிபொருள் விநியோகம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. குருக்கள் மடம் மனித புதைகுழியில் 2வது நாளாகவும் அகழ்வு. 100க்கும் மேற்பட்ட சீன பிரஜைகளை நாடு கடத்தியது இலங்கை. மாணவனை தாக்கிய 3 மாணவர்கள் நீதிமன்றத்தில் உத்தரவு. ஜாலில் மற்றுமொரு சடலம் மீட்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இறக்குமதி விலை விற்பனை விலையை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் 1 லிட்டர் 92 ரக பெட்ரோலுக்கு 20 ரூபாயும், ஒக்டோ டீசலுக்கு 100 ரூபாயும் விநியோகஸ்தர்களுக்கு வழங்குவதன் மூலம் எரிபொருள் விலையை கட்டுப்படுத்தும் திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அரசாங்க திணைக்களம் தகவல் திணைக்களத்தினால் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த விடயமானது வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி அல்வாய் வடக்கு கோயில் தோட்டத்தை சேர்ந்த சின்னத்தம்பி குலசிங்கம் என்பவருடைய சடலம் பருத்தித்துறை வியாபாரி மூலை பகுதியில் கடற்கரையில் இருந்து ஒதுங்கியுள்ளது. குறித்த நபரை நேற்றில் இருந்து காணவில்லை என உறவினர்கள் தேடிக்கொண்டிருந்த நிலையில் இன்று காலை அவருடைய சடலம் ஒன்று கரை ஒதுங்கியிருப்பதாகவும், சடலம் கடலில் இருந்து கரை ஒதுங்கிய நிலையில் கிராமவாசிகளால் பருத்தித்துறை போலீசாருக்கு தகவல்கள் வழங்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்றிருந்த போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் நேற்றிலிருந்து காணாமல் போன அல்வாய் வடக்கு கோயில் தோட்டத்தை சேர்ந்த சின்னத்தம்பி குலசிங்கம் என்பவரால் சடலம் என அடையாளம் காணப்பட்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் பருத்தித்துறை போலீசார் சடலத்தை உறவினரிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் சூத்திரதாரிகள் யார் என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ளப் போவதாக பிவித்துருகெல உரிமைய தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் சூத்திரதாரிகள் யார் என்பதை நாட்டுக்கு தெரியப்படுத்துவதாகவும் கூறியுள்ளார். இந்நிலையில் இந்த தொடர்பான ஊடக சந்திப்பு ஆரம்பமாகியிருந்த நிலையில் குறித்த ஊடக சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ஷ, மகிந்த ராஜபக்ஷ, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட பல அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பல அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். தற்போதைய அரசாங்கம் அதை பிரதான சூத்திரதாரியின் பெயரை வெளியிடவில்லை என்றும் 1.5 வருட கடின ஆய்வுக்கு பின்னர் ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரிகளை தேடுதல் என்ற தலைப்பில் ஆய்வு நூலை தாம் தயாரித்துள்ளதாகவும் அவர் முன்னதாக கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது ஒன்றுவிட்ட நாட்களுக்கு வாகனங்களுக்கு ஒற்றை மற்றும் இரட்டை இலக்கம் கொண்ட இலக்க தகடுகளின் அடிப்படையில் பெட்ரோல் வழங்கப்பட்டு வருகிறது. இன்று முதல் மற்றும் நாளை 1ஆம் திகதி ஆகிய நாட்களில் ஒற்றை இலக்க எண் கொண்ட வாகனங்களுக்கு பெட்ரோல் விநியோகம் இடம்பெறவுள்ள நிலையில் இந்த முறை நாளைய தினம் மாற்றம் செய்யப்பட உள்ளது. இதன்படி நாளை, அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி அன்று ஒற்றை மற்றும் இரட்டை எண் கொண்ட வாகனங்கள் இரண்டிற்கும் எரிபொருள் வழங்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்களுக்கு ஒற்றை நாட்கள் என்பதனால் நாளை இரட்டைப்படை எண் கொண்ட வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கப்படும் என்றும் அதன் நிர்வாக பணிப்பாளர் மயூர நெந்திகுமாரே தெரிவித்துள்ளார். குருக்கள் மடம் மனித புதைகுழியில் 2ஆம் நாளாகிய இன்றும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 1990ஆம் ஆண்டு புனித ஹஜ் யாத்திரை முடிந்த பின்னர் கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடைமறித்து குருக்கள் மடத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டு அந்த பகுதியில் புதைக்கப்பட்டனர். சம்பவம் தொடர்பான வழக்கு நீண்ட நாட்களுக்கு தொடர்ந்து வந்த நிலையில் களிவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் பிரதீபன் முன்னிலையில் அகழ்வு பணியானது உத்தியோகபூர்வமாக நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த அகழ்வு பணியானது
இரண்டாவது நாளாகிய இன்றும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. அகழ்வு இடம்பெறும் அவ்விடத்தில் இதுவரை எந்தவித எலும்புக்கூடுகளும் மீட்கப்படவில்லை எனவும், இன்றைய தினம் இதன்போது குருக்கள் மடத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்களும் கலந்து கொண்டுள்ளதுடன், காணாமலாக்கப்பட்டோர் அலுவலக அதிகாரிகள், காவல்துறையினர், மண்முனை தெற்கு எரிவில்பட்டு பிரதேச சபை இராணுவத்தினர், தடவியல் பிரிவு, தொல்லியல் திணைக்களம், சட்ட வைத்திய அதிகாரிகள், களிவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இதன்போது பிரசன்னமாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. விசா காலாவதியான நிலையில் தங்கியிருந்து கைது செய்யப்பட்ட 6 பெண்கள் உட்பட்ட 126 சீனர்கள் நேற்று இரவு கொழும்பில் இருந்து சீனாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள். சீனாவிலிருந்து வந்த சிறப்பு விமானம் ஒன்றின் மூலம் கட்நாயக்க விமான நிலையத்திலிருந்து அவர்கள் ஏற்றி சென்றுள்ளதுடன், அனுராதபுரம் மற்றும் மிகிந்தலை பகுதிகளில் கடந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதி இராணுவ புலனாய்வு பிரிவு மற்றும் குடிவரவு மற்றும் குடி அகழ்வு திணைக்களம் இணைந்து நடாத்திய ஒரு கூட்டு நடவடிக்கையின் போது 134 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த குழுவில் 126 சீனர்கள், மியன்மாரை சேர்ந்த 4 பேர் மற்றும் 4 தைவான் நாட்டுக்காரர்களும் அடங்குகிறார்கள். இவர்கள் அனுராதபுரம் மற்றும் மிகுந்தலை பகுதியில் உள்ள பல விருந்தினர் விடுதிகளில் இருந்து செயற்பட்டு வரும் பெரிய அளவிலான ஒழுங்கமைக்கப்பட்ட இணையவழி மோசடி வலை அமைப்புடன் தொடர்புடையவர்கள் எனவும் கருதப்படுகிறது. இராணுவ புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் தங்கும் இடங்களாக பயன்படுத்தப்பட்ட 5 இடங்களில் ஒருங்கிணைந்த சோதனைகள் நடத்தப்பட்டன. இந்த சோதனையில் மடிக்கணினிகள், அலைபேசிகள் மற்றும் மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப கருவிகள் ஆகியன பெருமளவில் கைப்பற்றப்பட்டுள்ளன. எனினும் நுழைவு விளைவு காலாவதியான நிலையில் பின்னர் அவர்கள் தங்கியிருந்த அடிப்படையிலேயே கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் வூட்லர் தெரிவித்துள்ளார். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தை சேர்ந்த அதிகாரிகள் குழு ஒன்றும் நாடு கடத்தப்பட்ட சீனர்களுடன் சிறப்பு விமானத்தில் சீனா சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெளியேற்றம் செயல்முறைக்கு கொழும்பில் உள்ள சீன தூதரகம் உதவி அளித்துள்ளது. முன்னதாக கைது செய்யப்பட்ட சீனர்களை வெளியேற்றுமாறு சீன அரசாங்கம் கோரியிருந்ததாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருந்தார். ஹட்டனில் உள்ள ஒரு பிரதான பாடசாலை ஒன்றில் மாணவன் ஒருவனை தாக்கிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 3 மாணவர்களையும் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை வேரலவத்த சிறுவர்கள் பராமரிப்பு மையத்தில் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஹட்டன் மாவட்ட நீதவான் முன்னிலையில் மாணவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட 3 மாணவர்களும் 28ஆம் தேதி தாக்குதல் நடாத்தியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார்கள். 3 வாரங்களுக்கு முன் 10ஆம் வகுப்பில் படிக்கும் 2 மாணவர்கள் குழுக்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலில் பாடசாலையின் முன்னாள் மாணவர் ஒருவரும் ஈடுபட்டிருப்பதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் பாடசாலையில் இந்த சம்பவம் தீர்க்கப்பட்ட பிறகும் இந்த தாக்குதல் சம்பவமானது சமூக ஊடகங்களில் பரவியிருந்தது. தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படும் மாணவனின் தாய் 28ஆம் தேதி ஹட்டன் காவல்துறையில் புகார் அளித்திருந்தார். விசாரணையை தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் 2 மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவரையும் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருப்பார்கள். தாக்குதலுக்கு தாக்கப்பட்டதாக கூறப்படும் மாணவன் டிகோயா தள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணமுனிவில் கந்தசுவாமி கோயிலுக்கு அருகில் இன்று காலை ஆண் ஒருவரின் சடலமானது மீட்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை கோயிலுக்கு அருகிலேயே குறித்த சடலம் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாகவும், இதன்போது சடலத்தை கண்ட பொதுமக்கள் சுன்னாகம் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளார்கள். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற சுன்னாகம் காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதன்படி உயிரிழந்தவர் சுதுமலை பகுதியைச் சேர்ந்த 75 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தையான காசிப்பிள்ளை மாதுருபாகன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.